சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஜாதி வேற்றுமையினை அகற்றியவராகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி பாலின சமத்துவம் போன்ற கொள்கைக்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர். சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு உன்னத மனிதர். இப்படி பல நன்மைகளை செஞ்ச ஈவே ராமசாமி அப்படின்னு அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் பெரியாரை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். தந்தை பெரியார் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி வெங்கட நாயக்கருக்கும் சின்னத்தாய் அம்மைக்கும் மகனாக தமிழ்நாடு மாநிலத்துல இருக்கிற ஈரோடு மாவட்டத்துல பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். இவருக்கு கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒரு சகோதரனும் கண்ணம்மா பொண்ணுத்தாய் அப்படின்னு 2 சகோதரிகளும் இருக்காங்க. இவருடைய குடும்பம் ரொம்பவே வசதியான வணிக பின்னணியை கொண்டிருக்குது. தந்தை பெரியார் அவரோட படிப்பை 5ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டாரு. 19வது வயதுல திருமணம் செஞ்சு கொண்டாரு. இவருக்கு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனா அவங்க 5 மாசத்திலேயே இருந்துட்டாங்க. 1902ஆம் ஆண்டுகள்ல கலப்பு திருமணங்களை நடத்தி வச்சாரு. எல்லா ஜாதியுடனும் சேர்ந்து சமமாக உணவு சாப்பிட்டாரு. இதனால அவருக்கும் அவர் தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு பூண்டி காசிக்கு போனாரு தந்தை பெரியார். காசியில அவருக்கு நடந்த நிகழ்வுகளால இறைமறுப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டாரு. ஆரம்ப காலத்துல காந்தி கொள்கைகள்ல ஈடுபட்டு கொண்டு 1919ஆம் ஆண்டு அவரை காங்கிரஸ் கட்சியில இணைத்துக் கொண்டாரு. காந்தி தலைமையில காங்கிரஸ் நடத்திய பல போராட்டங்கள்ல கலந்து கொண்டு சிறை சென்றாரு. 1922ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அரசு பணிகள்லயும் கல்வியிலையும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்க மறுத்ததால தந்தை பெரியார் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினாரு. கேரளாவுல வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல கோயிலுக்குள்ள நுழையவும் கோயில் வீதிகள்ல நடக்கவும் தலித் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தடையை எதிர்த்து நடந்த போராட்டத்துல தந்தை பெரியார் கலந்து கொண்டு சிறை சென்றாரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1925ஆம் ஆண்டு சமூகத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரு. அதே வருஷத்துல குடியரசு நாளிதழையும் தொடங்கினாரு தந்தை பெரியார். இந்த நாளிதழ் மூலம் தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்பினாரு. இதுக்கு மக்களின் பெரும் ஆதரவும் கிடைச்சது. மாநாடு கூட்டங்கள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த முதல் மாகாண சுயமரியாதை மாநாட்டுல தந்தை பெரியார் அவரோட பேர்ல இருந்து நாயக்கர் அப்படிங்கிற ஜாதி பட்டத்தை நீக்க முடிவு செஞ்சாரு. 1937ஆம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் ஆனாரு. அவருடைய ஆட்சி காலத்துல ஹிந்தி கட்டாய மொழியாக பள்ளிகள்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடிச்சது. 1938ல நீதி கட்சியின் சார்பாக பெரியார் ஹிந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. 1939ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றாரு. அதுக்கப்புறம் நீதி கட்சி அப்படிங்கிற பேரை 1944ஆம் ஆண்டு திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றினாரு. திராவிட கழகத்தின் கொள்கைகள் ரொம்ப வேகமாகவே மக்களிடையே சேர்ந்தது. அவருடைய முதல் மனைவி 1933ல இறந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தனது சமூக பணியை தொடர அவர் தனது 2வது மனைவி மணியம்மைய ஜூலை 1948ல மறுமணம் செஞ்சு கொண்டாரு. ராமசாமியின் கருத்துக்கள் திராவிடர் கழகத்தால மேலும் மேம்படுத்தப்பட்டுச்சு. 1949ஆம் ஆண்டு முதல் திராவிடர் கழகம் தங்களை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சமூகத்துல அடையாளப்படுத்தும் வகையில செயல்பட்டாங்க. திராவிடர் கழகம் தலித்துக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமைய மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது. பெண்கள் உரிமை, பெண் கல்வி, பெண்களின் விருப்ப திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டாங்க. 1949ஆம் ஆண்டு தனது வழிகாட்டியான பெரியாரிடம் இருந்து அண்ணாதுரை விலகி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாரு. இந்து மத கடவுள்கள் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே வளர்ப்பதாக சொல்லி 1952ஆம் ஆண்டு பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைச்சது மட்டும் இல்லாம இந்துக்களின் கடவுளாக கருதப்படும் ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தினாரு. 1962ஆம் ஆண்டு திராவிட கழகத்தின் பொது செயலாளராக கி வீரமணியை நியமித்தாரு. முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்துல அவருக்கு பொறுப்பு தந்தாரு. அப்போதைய இந்திய கல்வி அமைச்சர் திரிகுணா சென் அவர்களால தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது 1973ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி வழங்கப்பட்டுச்சு.
1973ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை தியாகராயா நகர்ல நடைபெற்ற கூட்டத்துல சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் அப்படின்னு முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்துக் கொண்டாரு. இதுதான் அவரின் கடைசி கூட்டமும் கூட. உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் 24ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு அவருடைய 94வது வயசுல காலமானாரு. தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நினைவு போற்றும் வகையில அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லம் ஆக்கி இருக்குது. ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், தந்தை பெரியார் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுறாரு. வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் அப்படிங்கிற சமூகத்துல பிறந்திருந்தாலும் ஜாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. இன்னைக்கும் திராவிடர்கள் தலை நிமிர்ந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுல தந்தை பெரியாரின் பணி ரொம்பவே பெரியது. மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.